வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் பற்றி. ஸோ நீங்கள் பார்த்தது கரெக்டு தான். ஸோ நான் போடுறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் தான் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ரொம்பவே ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் இது ஆப்பிள் வாட்ச் கிடையாது. ஸோ பார்க்குறதுக்கு ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இருக்கிற ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில பேரெலாம் பார்த்துருப்பீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையோ இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்லையோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்சஸ், இது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய பெரிய பிராண்டோட ஹெட்ஃபோன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன்ப்ளஸோடது, ஜேபிஎல்லோடது, போஸோடது, சாம்சங்கோடது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டு அவங்களே சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருக்கும். பட் அதோட ஒரிஜினலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 30,000 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு இவ்வளோ சீப்பான ப்ரைஸில் கொடுக்குறாங்க? 3,000 2,000லாம் கொடுப்பாங்க. ஸோ நான் போட்டிருக்கிற வாட்ச் பார்த்தீங்கன்னா 2,200 ருபீஸ் தான். ஸோ இந்த அளவுக்கு ரொம்பவே சீப்பான இருக்கிற வாட்ச் பார்க்குறதுக்கு அப்படியே ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு கிடைக்குது, அதெல்லாம் நம்ம வாங்கலாமா? ஸோ அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஆப்பிள் வாட்ச், இல்லைனா ஐவாட்ச் அப்படின்னே கூட சொல்லலாம். ஸோ இதோட ப்ராடக்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவாட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா இதோட மாடல் பார்த்தீங்கன்னா T55 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூகுளில் போயிட்டு ஐவாட்ச் அப்படின்னு போட்டால் கரெக்டாக எதுவுமே வர மாட்டேங்குது. என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனால் T55 அப்படிங்கிற மாடலை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச் வருது. ஸோ அந்த மாதிரி வர ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி நேம்ஸ் எல்லாம் போட்டு வேறு வேறு டிசைனில் வேறு வேறு மாடலில் பார்த்தீங்கன்னா T55 அப்படின்னு போட்டு நிறைய சர்ச் நமக்கு கிடைக்குது. பட் ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்பிள் வாட்ச் மாதிரியே தான் இருக்கும். நேம்ஸ் தான் வேறு வேறு வச்சுருப்பாங்க. பட் ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே ஆப்பிள் வாட்ச் மாதிரியே தான் இருக்கும். ஸோ 2,500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பிள் வாட்ச் மாதிரி தான் இருக்குது. ஒரு சில பேர்லாம் தூரத்துலேருந்து பார்த்தா நம்பிடுவாங்க. அப்படியே இருக்குது, உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. ஸோ நேரில் பார்த்துட்டு அதோட இன்டர்ஃபேஸை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இது ஆப்பிள் வாட்ச் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பார்த்தா தெரியும். இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே கொடுக்கல. ஸோ அந்த 4 கார்னர்ஸ் வரைக்கும் நமக்கு அந்த டிஸ்பிளே போகலை. நமக்கு கொஞ்சம் பாதி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே ஒத்து பார்த்தா தெரியும். ஸோ அதுவே ரொம்பவே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான விஷயம் தான். ஸோ ஃபுல்லாக 4 கார்னர்ஸில் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பார்க்குறதுக்கு இன்னுமே மோர் அக்யூரேட்டாக இருந்திருக்கும் ஆப்பிள் வாட்ச்னு சொல்கிறதுக்கு. பட் ஆனால் நமக்கு பாதி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹார்ட் ரேட்டுக்கு தேவையான சென்சார்ஸ், அது மட்டும் இல்லாமல் பிளட் ஆக்சிஜன் அது பார்க்கறதுக்கு தேவையான சென்சார்ஸ், ஸோ அதுவுமே கூட பின்னாடி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ராப்ஸ். ஸோ இதோட ஸ்ட்ராப்ஸ் கூட அப்படியே ஆப்பிள் வாட்ச் மாதிரி தான் இருக்குது. ஆப்பிள் வாட்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக கூட ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்குது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ரொம்பவே நல்லா ரப்பரிஷாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக பிய்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்பவே நல்லாவே இருக்குது குவாலிட்டி. ஸோ அடுத்ததோட சார்ஜர். ஸோ சார்ஜர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஆப்பிள் வாட்ச் மாதிரி இல்லை. ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் ஆனால் சார்ஜர் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக்ஸ் ஸ்ட்ரிப் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்க்ரோலர் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரோலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணால் எதுவுமே சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் உங்களுக்கு மெனுவில் இருந்து ஹோம் பேஜுக்கு போகிற ஒரு பட்டன் மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸ்க்ரோல் பண்ணால் எதுவுமே ஸ்க்ரோல் ஆக மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் இதோட இன்டர்ஃபேஸ் பற்றி பார்த்துடலாம். இதோட இன்டர்ஃபேஸ் பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்வைப் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ மேலே ஸ்வைப் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ், சைடில் ஸ்வைப் பண்ணால் உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் ப்ளஸ் பிபி ஹார்ட் ரேட் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்வைப் பண்ணால் உங்களுக்கு எல்லா மெனுஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மெனுவில் பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஆப்பிளில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயலர் இருக்குது, ஸ்டாப் வாட்ச் இருக்குது, ஸோ ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரன்னிங் இருக்குது, சிட்டப்ஸ் இருக்குது, ஜம்பிங் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்ஸ் இருக்குது, வெதர் எப்படின்னு செக் பண்ணிக்கலாம், ஸ்லீப் மானிட்டர் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான மெனு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, ஃபிட் ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபிட் ப்ரோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மொபைலை ப்ளூடூத்தில் பேர் பண்ணிக்கணும். பேர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபிட் ப்ரோ அப்படிங்கிற ஆப்பில் போயிட்டு இந்த ஸ்மார்ட் வாட்சை கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லா விதமான ஆப்ஸையுமே அந்த ஆப் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் பண்ணணுன்னா கூட ஃபோன் பண்ணிக்கலாம். இதில் எல்லா விதமான நோட்டிஃபிகேஷன்ஸுமே வருது. வாட்ஸ்அப்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் டயலர் இருக்குது. ஸோ டயலர் மூலமாக யாருக்காவது ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபோனில் எந்த ஆப்ஷன்ஸ் கேட்கும், எந்த சிம்மில் ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுமே கேட்கும். அது மட்டும் இல்லாமல் கேமரா ஆப் இருக்குது. நீங்கள் வாட்சில் நீங்கள் கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் கேமரா ஆன் ஆகும். ஸோ அந்த ஆப்புமே ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ஓகே கைஸ், முதல்ல இந்த வாட்சில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இவ்வளோ தான். வேறு புது ஃபீச்சர் எதுவுமே கிடையாது.
ஸோ இது வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கும், எனக்குமே கூட. ஏன்னா அந்த ஆப்பிள் வாட்சோட டிசைன் தான் சரி, அதோட டிஸ்பிளே, அந்த உள்ளே இருக்கிற இன்டர்ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் ஆனால் அதெல்லாம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 45,000 rupees ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஸோ அந்த ஆப்பிள் வாட்ச் லெவலில் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனோட இந்த வாட்ச் வந்து வாங்காதீங்க, நீங்கள் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் வாட்சில் இருக்கிற டிஸ்பிளேயோ இல்லை அந்தளவுக்கு ஸ்வைப் அனிமேஷன்ஸோ எதுவுமே வந்து இந்த வாட்சில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா AMOLEDலாம் கிடையாது, வெறும் நார்மலான LCD டிஸ்பிளே தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வைப் அனிமேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தாகவும் கிடையாது, நார்மலான ஒரு சிம்பிளான அனிமேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஸ்மூத்தாகவும் இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2200. ஒன்ப்ளஸோட பேண்டு பார்த்தீங்கன்னா 2500 தான். ஒன்ப்ளஸில் சின்ன டிஸ்பிளேனாலும் கூட அதில் வந்து AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி அது வந்து முழுக்க உங்களோட டிசிஷன் தான். ஸோ பார்க்குறதுக்கு ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருந்தாலுமே கூட இந்த மாதிரி டிஸ்பிளே, இந்த மாதிரி வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஒரு நார்மலான யூசேஜ் ப்ளஸ் ஒரு ரொம்பவே ஈஸியான ஒரு ஃபிட்னஸ்க்கு தேவையான ஆப்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சீப்பான ப்ரைஸில். ஸோ நான் வந்து இந்த வாட்ச் வாங்கின இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து இந்த வாட்ச் மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய மாடல் வந்து வச்சுருக்காங்க. சீரீஸ் 5, சீரீஸ் 6, சீரீஸ் 4, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து சொல்கிறாங்க. ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 5000 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கும், அப்புறம் எக்ஸ்ட்ரா வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஹை குவாலிட்டி அனிமேஷன்ஸோ இல்லை ரொம்ப ஹை குவாலிட்டியான டிஸ்பிளேவோ இருக்காது. ஸோ சிம்பிளாக இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.